வருங்கால ஆசிரிய பெருமக்களுக்கு உங்கள் அன்பாசிரியர் காளிராஜின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம உளவியலோட 2வது பதிவு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்கின்னர். இது கருவிசார் ஆக்கநிலை இருத்தல். அடுத்து வெக்ஸ்லர், வயது இருக்கான நுண்ணறிவு அளவுகோல். அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அகநோக்கு முறை மிக பண்டைய முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கற்றல் கற்பித்தலை மேம்படுத்தலை கல்வி உளவியல் என்று கூறியவர் யார் அப்படின்னா கோலஸ்னிக். இது ரஷ்ய அறிஞர். அதாவது கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துதலை கல்வி உளவியல் என்று கூறியவர் யார் அப்படின்னா கோலஸ்னிக். இவர் யார்னா ரஷ்ய உளவியல் அறிஞர். அடுத்து கல்வி உளவியல் என்பது கற்றலின் தனி மனித ஆளுமையை வளர்ச்சி மற்றும் தனியால் வேற்றுமைகளை ஆராய்கிறது என்று சொன்னவர் யார் அப்படின்னா E.A. பீல். கல்வி உளவியல் என்பது கற்றலின் தன்மை மற்றும் மனித ஆளுமை மற்றும் தனியால் வேற்றுமைகள் ஆகியவற்றை ஆராய்கிறது என்று சொன்னவர் யார் அப்படின்னா E.A. பீல். மனிதனின் வளர்ச்சியை தீர்மானிப்பது மரபுநிலை சூழ்நிலை 2 தான். ரைட். அடுத்து சிரமுட்டை விந்தணுவை போன்று 8500 மடங்கு பெரியது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு குரோமோசோமிலும் 20,000 முதல் 42,000 எண்ணிக்கையிலான பாசிமணி போன்ற அமைப்புகள் காணப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது நமக்கு தெரியும் 23 ஜோடி மொத்தம் 46 குரோமோசோம்கள் இருக்குது. இதில் ஆட்டோசோம் அல்லோசோம். இதில் ஆட்டோசோம் என்பது உடற் குரோமோசோம்கள் 44, அல்லோசோம் என்பது பால் குரோமோசோம்கள் மொத்தம் 2. அதில் XX YY அந்த மாதிரி இருக்கும். ரைட். அடுத்து ஒரு குழந்தையின் குணநலங்களில் பார்த்தீங்கன்னா 8 தலைமுறைகளுக்கு மூதாதையர்களின் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ரைட். அடுத்து ஒரு கன சென்டிமீட்டர் விந்தில் சுமார் 15,000 முதல் 20,000 விந்தணுக்கள் இருக்குமா. ரைட். அடுத்து தார்ண்டைக் என்பது முயன்று தவறி கற்றல். அதாவது தார்ண்டைக் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார் அப்படின்னா முயன்று தவறி கற்றல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதாவது ஒரு பூனையை வச்சுருப்பார். அந்த பூனைக்கு கம்பியில் கருவாடு இருக்கும். அந்த கருவாடு ஒரு கொக்கியில் மாட்டிருக்கும். அந்த பூனை கூண்டுக்குள்ளே அங்கங்கே ஓடும்போது திடீர்னு பூனையோட வால் அந்த கொக்கியில் பட்டு பூனைக்கு உணவு கிடைக்கும். அதை மறுபடியும் அதே கற்றுக்குவோம் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி தான் நம்ம கணிதம் மற்ற பகுதிகளெலாம் முயன்ற தவறி கற்கும். அதான் ஆயத்த விதி, பயன் விதி, விளை விதி அந்த மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ரைட். அடுத்து QAனா ஆரம்ப கணக்கம், ABனா பலன் அதிகரித்தல், PCனா தேக்கம், CDனா சீரான முன்னேற்றம், TAனா உச்ச அடைவு, அடுத்து EFனா தலைவு வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. அடுத்து பாவ்லவ். இது ரஷ்யக்காரர். இவர் வாக்குநிலை, அதாவது ஆக்கநிலை இருத்தம் உருவாதல் விதி பாவ்லவ். இதில் ஆக்கநிலை இருத்தலை பொறுத்தல பாவ்லவ் என்ன செய்வார்னா, ஒரு நாய்க்கு ஒரு கூண்டில் அடித்து போட்டிருப்பார். அப்போ கூண்டில் அடிக்கும்போது ஒரு மணி ஒலிக்கும். எப்போலாம் மணி ஒலிக்குதோ அப்போ சாப்பாடு கொடுப்பாரு. இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்துச்சுங்களேன், நம்ம மணி அடித்த உடனே தன்னால் வாயில் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். இதைத்தான் ஆக்கநிலை இருத்தல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு உருவாதல் விதி பாவ்லவ், பொதுமைப்படுத்தல் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்கின்னர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா செயல்படுத்து ஆக்கநிலை இருத்தல். இது எலி அல்லது துலங்கசார் ஆக்கநிலை இருத்தல் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் எலியை ஒரு கூண்டில் அடைச்சி போடுறாங்க. அந்த கூண்டில் அடைச்சி போட்டு எலிக்கு உணவு வைக்கிறாங்க. அந்த எலி என்ன செய்யுது அப்படின்னா அந்த கூண்டை சுற்றி ஓடுது. திடீர்னு பார்த்துன்னு எலி அந்த கொக்கியை தட்டி விட்டோன்னா அதுக்கான உணவு கிடச்சிருது. அது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் கொக்கியை தட்டினா உணவு கிடைக்கும் அப்படிங்கிறது கற்றுக்குது. அதனால தான் இது செயல்படு ஆக்கநிலை இருத்தல் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து உட்காட்சி வழி கற்றல். இது உட்காட்சி வழி கற்றல் பார்த்தீங்கன்னா கோலர். இது கோலர் என்பது ஒரு சிம்பன்சி குரங்கு. அதாவது சுல்தான் அப்படிங்கிற ஒரு மனித குரங்கு பார்த்திங்கன்னா கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கு. அது கூண்டில் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு வாழைப்பழங்கள்லாம் தொங்கப்படப்பட்டிருக்கு. குச்சிகள் ஒடிச்சு போட்டிருக்காங்க. அந்த குரங்கு ஒரு குச்சியை வச்சு அந்த வாழைப்பழத்தை பிடிச்சி பார்க்குறது பிடிக்க முடியல. மறுபடியும் என்ன செய்யுது அப்படின்னா அந்த குச்சிகள் எல்லாமே ஒட்ட வச்சு மறுபடியும் அந்த வாழைப்பழத்தை ஈஸியாக எடுத்துக்குது. இதை உட்காட்சி வழி கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க, சுல்தான் குரங்கு. ரைட். அடுத்து காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாடு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. காக்னேயின் படிநிலைகள் 8, மாஸ்லோவோட படிநிலைகள் 7 அப்படிங்கிறாங்க. பயிற்சி மற்றும் உண்மை என்று கூறியவர் வில்லியம் ஜேம்ஸ். அடுத்து பொதுமை கோட்பாடு அப்படின்னா ஜட்டு 1908. குறிக்கோள் கோட்பாடு பேக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு. மாணவர்களே, இன்றைக்கி பார்த்துச்சுங்களேன், உங்களுக்கு உளவியல் அப்படிங்கிறதுல கற்றல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள பகுதிகள் தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.